வணக்கம் அம்மா. வணக்கம். யாருப்பா நீ? நான் கந்தமாறனின் நண்பன் வந்தியத்தேவன். நலமாயிரு மகனே. கந்தமாறனின் அம்மா பின்னால் நின்றிருந்த மணிமேகலை வந்தியத்தேவனை ஆர்வமாக பார்த்தாள். தேவி, தேவி, உள்ளே வரலாமா? வா அம்மா வா. உன்னுடைய வீட்டில் நீ வருவதற்கு என்னை கேட்பானேன்? தேவி, தங்களிடம் நான் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் தமையன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். உன் அண்ணன் உனக்கு சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் உடனே மறந்துவிடு. என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே. அக்கா என்று கூப்பிடு. அக்கா, அக்கா, அடிக்கடி உங்களிடம் நான் வந்து தொந்தரவு செய்வது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதல்லவா? நீ அடிக்கடி வந்து தொந்தரவு செய்வது எனக்கு கஷ்டமாய்த்தான் இருக்கும். என்னை விட்டு போகாமல் இங்கேயே இருந்து விட்டாயானால் ஒரு தொந்தரவும் இராது. தங்களைப் போன்ற அழகியை நான் பார்த்ததே இல்லை. சித்திரங்களிலே கூட பார்த்ததில்லை. பெண்ணே, நீ வேறு என் மீது மோகம் கொண்டு விடாதே. ஏற்கனவே நான் ஒரு மாய மோகினி என்பதாக ஊரெல்லாம் பேச்சாயிருக்கிறது. என் பக்கத்தில் வரும் ஆண் பிள்ளைகளை மயக்கி விடுகிறேன் என்று என்னை பற்றி அவதூறு பேசுகிறார்கள். அக்கா, அப்படி யாராவது அவதூறு பேசுவது என் காதில் மட்டும் விழுந்தால் அவர்களுடைய நாக்கை ஒட்ட அறுத்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பேன். என் விஷயம் இருக்கட்டும், உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது அக்கா? அடி கள்ளி, இன்று மாலையில் வந்து உன் மனத்தில் உள்ள அந்தரங்கத்தைச் சொல்லுகிறேன் என்று நீ கூறிவிட்டு போகவில்லையா? அக்கா, முதலாக 4 மாதத்துக்கு முன்னால்தான் அவரை நான் நேரில் பார்த்தேன். அதற்கு முன்னால் என் தமையன் கந்தமாறன் அவரை பற்றி அடிக்கடி சொல்லியிருந்தான். அப்போதெல்லாம் அவர் உருவம் என் கண்முன் தோன்றுவதில்லை. ஒரு தடவை பார்த்த பிறகு அடிக்கடி என் கனவில் தோன்றி வந்தார். பகலிலும் சில சமயம் எதிரில் அவருடைய உருவம் நிற்பது போல் இருக்கும். நேற்று கூட அந்த மாயாவியின் உருவெளி தோற்றத்தை நீ கண்டாயல்லவா? ஆமக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது? என்னிடம் மந்திர சக்தி உண்டு என்பதை பற்றி உனக்கு யாராவது சொல்லவில்லையா? ஆம், சொன்னார்கள். அது உண்மைதானா அக்கா? நீயே பரீட்சித்து தெரிந்து கொள். உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த சுந்தர புருஷனை யார் என்று வேண்டுமானால் என் மந்திர சக்தியினால் கண்டு சொல்லட்டுமா? சொல்லுங்கள், பார்க்கலாம். எனக்கும் அவர் பெயரை சொல்ல கூச்சமாயிருக்கிறது. உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசை காதலனன் வானர் குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் இல்லையா? அக்கா, உங்களிடம் மந்திர சக்தி இருப்பது உண்மைதான். அடி பெண்ணே, எப்போது உன் உள்ளத்தை அவ்வளவு தூரம் ஒருவருக்கு பறி கொடுத்து விட்டாயோ அப்போது ஏன் உன் தமையனிடம் அதை பற்றி சொல்லவில்லை? மதுராந்தகருக்கு ஆசை காட்டுவானேன்? கரிகாலரை இங்கே தருவித்து வீண் பிரயத்தனம் செய்வானேன்? என்னை அனாவசியமாக இங்கே வரவழைப்பானேன்? அக்கா, என் தமையன் கந்தமாறனுக்கு அவரை பிடிக்கவில்லை. அழகா இருக்கிறது. உன் தமையனா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான்? ஆனால் கந்தமாறன் தானே வந்தியத்தேவனை பற்றி உனக்கு சொன்னான் என்றாய். இங்கே அவனை கூட்டிக் கொண்டு வந்ததும் உன் தமையன்தானே? ஆமாம், கந்தமாறன் தான் அவரை பற்றி சொன்னான். அந்தப்புறத்துக்கு ஒரு நாளைக்கு அழைத்து கொண்டும் வந்தான். ஆனால் பிற்பாடு அவன் மனம் மாறிவிட்டது. ஆண் பிள்ளைகள் எல்லோரும் வேட்டைக்கு சென்று விட்டார்கள். நாம் என்ன செய்வது? புருஷர்கள் எங்கேயாவது போய் தொலையட்டும் அக்கா. அவர்கள் சகவாசமே நமக்கு வேண்டாம். நாம் ஏரிக்கரை நீராழி மண்டபத்துக்குப் போய் நீர் விளையாடிவிட்டு வரலாம். வருகிறீர்களா? நந்தினியும் அதற்கு சம்மதிக்கவே தந்தையிடம் சொல்லி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மணிமேகலை செய்தாள். நந்தினியும் மணிமேகலையும் படகில் ஏறிக்கொண்டு அந்த தீவுக்கு இப்போது வந்து சேர்ந்தார்கள். படகு செலுத்த தெரிந்த 2 தோழிமார்கள் உடன் வந்தார்கள். மணிமேகலை பழுவேட்டரையர் பேசுவது போலவும், கரிகாலன், கந்தமாறன், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் ஆகியவர்கள் பேசுவது போலவும் நடித்து காட்டினாள். அதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் நந்தினி கலீர் கலீர் என்று சிரித்துக் கொண்டிருந்தாள். அக்கா, வேட்டைக்கு நாம் போகவில்லை. ஆனால் வேட்டை நம்மை தேடி வந்திருக்கிறது. நந்தினியும் மணிமேகலை பார்த்த திசையை நோக்கினாள். அங்கே சாய்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையின் மீது சிறுத்தை புலி ஒன்று காணப்பட்டது. சிறிது தூரத்தில் குதிரைகள் தண்ணீரில் இறங்கி பாய்ந்து வரும் சத்தமும் கேட்டது. குதிரைகளை வேகமாகச் செலுத்தி கரிகாலர் வளைத்திருந்த வில்லில் அம்பை கோர்த்து நன்றாக குறிப்பார்த்து இழுத்துவிட்டார். அம்பு விற்றென்று சென்று சிறுத்தையின் அடிவயிற்றில் பாய்ந்தது. சிறுத்தையும் பெண்கள் இருவரும் திடீரென்று மறைந்துவிட்டார்கள். ஏரியின் நீரோடு இரத்தம் கலந்து செக்கச் செவேல் என்று ஆயிற்று.
அடுத்த கணத்தில் என்ன நேர்ந்தது என்பதை தெளிவாக பார்க்க முடியாதபடி ஒரே குழப்பமாகிவிட்டது. வந்தியத்தேவன் தன் அருகில் வருவதை பார்த்ததும் மணிமேகலை எல்லையில்லாத உள்ள கிளர்ச்சி அடைந்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கரிகாலவர் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் அனுப்பிவிட்டு தன்னை நோக்கி வருவதை அவள் அறியவில்லை. வந்தியத்தேவனிடம் தன் கரைகாணா காதலை தெரிவிக்கும் பொருட்டு அன்பும் ஆர்வமும் ததும்பிய நோக்குடன் பார்த்தாள். அவளுடைய கண்ணின் முன் தெரிந்தவர் இளவரசர் கரிகாலர் என்று தெரிந்ததும் துள்ளி எழுந்து நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவளுடைய முகத்தில் அச்சமயம் தோன்றிய ஏமாற்றத்தை கவனித்த கரிகாலர் கலீர் என்று சிரித்தார். மணிமேகலை, இது என்ன துள்ளல்? என்னைக் கண்டு இவ்வளவு அருவருப்பு ஏன்? ஐயா, வேற்று மனிதர் கைப்பட்டால் பெண்களுக்கு கூச்சமாயிராதா? பெண்ணே, என்னை வேற்று மனிதனாக்கி விட்டாயா? எனக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வைக்க ஏக பிரயத்தனம் நடக்கிறதே. சுவாமி, அந்த பிரயத்தனம் பலித்த பிறகுதானே சொந்தமாக முடியும். அதுவரையில் தாங்கள் வேற்று மனிதர்தானே. ஆனால் அது உனக்கு இஷ்டமா என்பதை நீ சொல்லலாமல்லவா? ஐயா, தாங்கள் சோழ குலத்தோன்றல், எல்லாம் அறிந்த புத்திமான். சிறு பெண்ணாகிய என்னிடம் இவ்விதம் பேசலாமா? என் தந்தையிடமல்லவா கேட்க வேண்டும்? பெண்ணே, உன் தந்தை சம்மதித்தால் நீ சம்மதிப்பாயா? ஐயா, தாங்கள் சோழ குலத்தோண்டல், எல்லாம் அறிந்த புத்திமான். சிறு பெண்ணாகிய என்னிடம் இவ்விதம் பேசலாமா? என் தந்தையிடமல்லவா கேட்க வேண்டும்? பெண்ணே, உன் தந்தை சம்மதித்தால் நீ சம்மதிப்பாயா? என் தந்தை சம்மதித்த பிறகு அவர் கேட்டால் சொல்லுவேன். தங்களிடம் இதை பற்றி பேசவே எனக்கு கூச்சமாயிருக்கிறது. புலி என்னை கொல்லாமலும் நான் தண்ணீரில் முழுகிப் போகாமலும் என்னை காப்பாற்றினீர்கள். அதனால் தங்களிடம் ஏற்பட்டுள்ள நன்றி காரணமாக இத்தனை நேரமும் பொறுமையாக இருக்கிறேன். மணிமேகலை, நீ வெகு கெட்டிக்காரி, மிக அழுத்தமானவள். ஆனாலும் ஏமாந்து போனாய். அதற்காக என்னை ஏமாற்ற பார்க்க வேண்டாம். ஐயா, இது என்ன வார்த்தை? தங்களை இந்த அரியா பெண் ஏமாற்றுவதா? எதற்காக? எந்த முறையில்? வீணாக ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாய்? எனக்கு பதிலாக வந்தியத்தேவன் உன்னை தூக்கிக் கொண்டு வந்து கரை சேர்ந்திருந்தால் இவ்வளவு கடூரமாக பேசுவாயா? வந்தியத்தேவன் என்று நினைத்துத்தானே நீ கண்ணை மூடிக்கொண்டாய். அதே எண்ணத்துடன் தானே கண்ணை திறந்தும் பார்த்தாய். பாவம், ஏமாந்து போனாய். அரசே, தங்களுக்குத்தான் என் மனது தெரிந்திருக்கிறதே. அப்படி இருக்கும்போது இந்த பேதை பெண்ணை எதற்காக சோதிக்கிறீர்கள்? மணிமேகலை, உன் மனது எனக்கு தெரிந்திருக்கிறது. அதுபோலவே வல்லவரையனுடைய மனமும் எனக்கு தெரிந்திருக்கிறது. உன்னுடைய பரிசுத்தமான அன்புக்கு அவன் பாத்திரன் அல்லவே என்றுதான் யோசிக்கிறேன். அதோ பார், இளையராணி நந்தினியும் வந்தியத்தேவனும் சல்லாபமும் செய்வதை. நந்தினியின் முகத்தில் குடிகொண்டிருக்கும் குதூகலத்தை பார். மணிமேகலையைப் போல் நந்தினி கண்ணை மூடிக்கொள்ளவும் இல்லை. வந்தியத்தேவன் கைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள அவசரப்படவும் இல்லை. வந்தியத்தேவனோ தன் கையை சுட்டுக் கொண்டிருந்த நெருப்புத் தணலை கீழே போடுவது போல் அவசரமாக இளையராணியை கரையில் இறக்கிவிட்டான். மணிமேகலை அவர் காட்டிய திசையை பார்த்தாள். அந்த கணத்தில் அசூயை என்னும் விஷம் அவளுடைய பால் போன்ற நெஞ்சில் ஏறிவிட்டது. அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் நந்தினியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நந்தினியின் தோள் ஒன்றில் புலி நகம்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஐயா, ஏன் இவ்வளவு பதட்டம்? என்னை புலி என்று நினைத்துக் கொண்டீரா? அல்லது புலியை காக்க நினைத்து தவறாக என்னை கரை சேர்த்து விட்டதற்காக வருத்தப்படுகிறீரா? அம்மணி, இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளைச் சொல்ல வேண்டாம். தங்களை தொட்டி எடுத்து வரும்படி நேர்ந்து விட்டதை நினைத்து நெஞ்சு சிறிது கலக்கமடைந்தது. குற்றமுள்ள நெஞ்சு அல்லவா, அதனால் கலங்குகிறது. தேவி, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. குற்றம் செய்யவில்லை. தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு என் உதவியை நாடினீர். முத்திரை மோதிரத்தை கொடுத்து உதவினேன். பிறகு என் அந்தப்புரத்தில் திருட்டுத்தனமாக பிரவேசித்தீர். அப்போதும் உமக்கு தீங்கு நேராமல் காப்பாற்றினேன். அதற்கு கைமாறி என்ன செய்தீர்? எனக்கு தெரியாமல், என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் திருடனனைப் போல தப்பி ஓடிப்போனீர். பழையாறை இளைய பிராட்டியை சந்தித்த பிறகு என்னிடம் திரும்பி வருவதாகச் சொன்னீர். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இவையெல்லாம் குற்றம் அல்லவா? அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது. நான் பிறரிடம் சேவகம் செய்பவன், ஆதித்த கரிகாலருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். இதை தாங்கள் எண்ணி பார்த்தால் என் பேரில் குற்றம் சாட்டமாட்டீர்கள். ஆமாம், புலியின் வாயிலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டுமென்றால் கூட கரிகாலன் கட்டளை உமக்கு வேண்டும்.
தண்ணீரில் மூழ்கும் பெண்ணை கரை சேர்ப்பதற்கும் அவருடைய அனுமதி வேண்டும். நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அடடா, மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எத்தனை பரபரப்பு காட்டினார்! நான் நீரில் மூழ்கி செத்துப்போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய மனதை அறியாமல் நீர் என்னை கரை சேர்த்து விட்டீர். அம்மணி, அவ்வாறு சொல்ல வேண்டாம். தாங்கள் ஓலை அனுப்பியபடியால்தான் கரிகாலர் காஞ்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். ஆனால் அவர் இங்கு வராமல் தடை செய்வதற்காக நீர் அவசரமாக ஓடி வந்தீர். இளைய பிராட்டியின் செய்தியுடன் வந்தீர். ஆனால் உம்முடைய முயற்சி பலிக்கவில்லை. என்னுடைய காரியத்தில் நீர் தலையிடுவதற்குச் செய்யும் முயற்சியெல்லாம் இவ்வாறுதான் தோற்றுப்போகும். நந்தினியும் வந்தியத்தேவனும் நின்ற இடத்தை அணுகி இளவரசரும் மணிமேகலையும் வந்து சேர்ந்தார்கள். ஐயோ, உங்களை அந்த பாழாய்ப்போன புலி காயப்படுத்திவிட்டதா என்ன? ஆமையா, ஆனால் அந்த புலி என் உடம்பைத்தான் காயப்படுத்தியது. நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை. ஆமக்கா, நன்றாய் கீறி விட்டிருக்கிறதே. நல்ல வேளையாக அஞ்சனம் கொண்டு வந்திருக்கிறேன். வாருங்கள், போட்டு விடுகிறேன். உடனே போட்டால் காயம் சீக்கிரம் குணமாகிவிடும். தங்காய், இந்த மாதிரி காயங்கள் எனக்கு சர்வசாதாரணம். எத்தனையோ காயங்கள் பட்டு ஆறியிருக்கின்றன. நெஞ்சில் படும் காயத்தை ஆற்ற ஏதாவது அஞ்சனம் இருக்கிறதா சொல். ஓ, இருக்கிறதக்கா, அதுவும் இருக்கிறது என்று மணிமேகலை சொல்லிவிட்டு நந்தினியை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு பளிங்கு மண்டபத்துக்குச் சென்றாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் சிறிது பின்னால் சென்று மண்டபத்துக்கு அருகில் ஒரு விசாலமான மாமரத்தின் அடியில் அமைந்திருந்த சலவை கல் மேடையில் அமர்ந்தார்கள். ஐயா, எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அதிக நேரம் தங்கினால் கந்தமாறனும் அவன் தந்தையும் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ளலாம். யார் வேணுமானாலும் தவறாக எண்ணிக்கொள்ளட்டும். நம் தலையை வாங்கி விடுவார்களா என்ன? இந்த பெண்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளாமல் இருந்தால் போதும். அவர்கள் வந்ததும் சொல்லிக் கொண்டு புறப்படலாம். சற்று நேரத்துக்கெல்லாம் நந்தினியும் மணிமேகலையும் புதிய ஆடைகள் அணிந்து அலங்கரித்துக் கொண்டு வந்தார்கள். உங்களிடம் விடை பெற்றுக் கொண்டு போவதற்காக காத்திருந்தோம். அக்கா, சமைத்த உணவு ஆறிப் போய்விடும். வாருங்கள், போகலாம். நால்வரும் பளிங்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள். அப்போது இடையிடையே மணிமேகலை வந்தியத்தேவனை நோக்கினாள். அவனுடைய மனதில் ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கிறதென்றும் இளவரசரும் நந்தினியும் அவனுக்கு ஏதோ தொல்லை கொடுக்கிறார்கள் என்றும் அவள் தன் உள்ளுணர்ச்சியால் அறிந்தாள். யார் தங்களுக்கு எதிரியானாலும் நான் தங்களுடைய கட்சியில் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம் என்று மணிமேகலை தன் மனதுக்குள் நினைத்து கொண்டால், என் தந்தை இந்த புயல் காற்றை பார்த்ததும் நம் துணைக்கு பெரிய படகுகளை அனுப்பிவர். அவள் கூறியது சற்று நேரத்துக்கெல்லாம் உண்மையாயிற்று. ஏறக்குறைய கப்பல் என்று சொல்லத்தக்க 2 பெரும் படகுகள் அத்தீவை நோக்கி வந்தன. அவற்றில் ஒன்றில் பெரிய சம்புவரையரே இருந்தார். 4 பேரும் பத்திரமாயிருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை ஏற்றிக்கொண்டு அலைக்கடல் போல் பொங்கிக் கொந்தளித்த ஏரியில் 2 படகுகளும் திரும்பிச் சென்றன. சம்புவரையரை தவிர மற்ற 4வரின் உள்ளங்களிலும் கடும் புயல் வீசி கொந்தளிப்பை உண்டாக்கிக் கொண்டிருந்தது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் கருத்து சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.